இந்த மதவாத அரசியலுக்கும் சாதிவாத அரசியலுக்கும் விஜய் அவர்கள் குரல் எழுப்பாம இருக்கிறது அப்படின்றது சரின்னு நினைக்கிறீங்க? அந்த நாள் அந்த நேரம் ரொம்ப பதட்டமான ஒரு இடம். அங்க நீங்க ஒரு சைடு சார்பா ஆகும்போது ஒரு பெரிய இளைஞர் கூட்டத்தை வச்சிருக்க ஒரு தலைவர் எங்க மிஸ்ஃபயர் ஆகும்னு தெரியாது. திருப்பரங்குன்றத்தில் நான் பார்க்கறது ஒரு பிரச்சனை. ரெண்டு கட்சி இவங்களுக்கு இப்ப அரசியல் பண்ணணும். நான் ஒரு ஹிந்து, எனக்கு திருப்பரங்குன்றம் மலை மேல விளக்கு ஏத்தணும். இன்னைக்கே நான் சொல்லல, நான் திருப்பரங்குன்றம் கோயில்ல விளக்கு ஏத்தனாலே எனக்கு சந்தோஷம். அதுல ஒரு பிரச்சனை வரும்னா நான் அவசியம்னு சொல்லல. இதுதான் நம்ம நிலைப்பாடு. நம்ம மக்கள், என் அண்ணன் தம்பி இஸ்லாமியனோ கிறிஸ்துவனா இருந்தாலும் அவன் இதைத்தான் சொல்றான், விளக்கேற்றணும் ஏத்திக்கடா. என்னடா சாமி கெட்டு போச்சு, முருகருக்கு விளக்கேற்றினா என்னடா? அவன் தான் பஞ்சாமிர்தத்தை முதல்ல வாங்கி சாப்பிடுவான் என்கிட்ட. நான் முதல்ல அவன் வீட்டுல இருந்தா கேக்கோ ரம்ஜான் பிரியாணியோ நோம்பு கொஞ்சம் வாங்கி சாப்பிடுறேன். எனக்கு அங்க விளக்கு ஏத்தியே ஆகணும், அவனை காயப்படுத்தணும்னு இல்ல. அவன் என்ன சொல்றான், நீ ஏத்திக்கடா, அதுல எனக்கு காயம் இல்லடான்றான். இந்த பிரச்சனையில மக்கள், இந்த 6.5 கோடி மக்கள் வாக்காளர்களும் 8 கோடி மக்களும் தெளிவு இருக்கும்போது இங்க ஒரு 50 இங்க ஒரு 100, இவன் ஏத்தணும்னு வானா, இவன் ஏத்தாதன்னு வானா, இவன் கோர்ட்டுக்கு போவானா, கோர்ட் வெட்டிட்டு இவன் மதிக்க மாட்டானா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம். இவங்க இந்த 150 பேருக்காக நான் இங்க இருக்கிற ஒரு 6 கோடி பேரையும் 80 லட்சம் பேரையும் சண்டை போட்டு விடணுமா? நான் கேட்கிறேன், இன்னும் இஸ்லாமிய சகோதரர்கள் அந்த தர்கா இருக்கு எங்களுக்கு விளக்கத்தை கூட சொன்ன லிஸ்ட் எடுக்காட்டு, இல்ல விளக்கு ஏத்தியே ஆகணும்னு சொன்ன அந்த ஊர் இந்து மக்களை காட்டு. ஆனா என்ன நடக்குது? எந்த ஊர்ல இருந்து போராட்டம் நடக்குது? இப்ப பண்றவங்க 2 பேர் யாரு? இங்க இந்த பாச்சா பழிக்காது. நீ பண்ணு ஒரு 150 பேர்னா பண்ணுன்ற நான் பாக்குறேன். எங்க 6.5 கோடி பேருக்கு இந்த தெளிவு இருக்கு. நீங்க பத்த வைக்க நினைக்கிறதுக்கு எண்ணெய் ஊத்த நாங்க தயாரா இல்லைன்னு நான் சொல்றேன். எங்களுக்குள்ள சகோதரத்துவம் இருக்கு, பொறுமை இருக்கு. எங்க கடவுளுக்கு எங்க மேல எப்படி அக்கறை இருக்குன்ற தெளிவு எங்களுக்கு இருக்கு. அதுக்கு வாய்தா வாங்கி கொடுக்கறதுக்கோ சாமி கிட்ட இருந்து அருள் வாங்கி கொடுக்கறதுக்கோ நீ வானா. இவங்களுக்கு பதிலே சொல்லக்கூடாதுங்க. நீங்க பதில் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவனுங்க அதுக்கே பிரச்சனை பண்ணுவாங்க. நீங்க நியாயத்தை கேட்டு பாருங்களேன், உங்களுக்கு ஒரு மார்க் குத்திடுவான். இவங்களுக்கு கருத்தே வேணான்ற, இவங்களுக்கு நம்ம அட்டென்ஷனே வேண்டான்ற, அப்படியே விடுங்க அவனுங்களை கத்தட்டோன்ற. லெட்ஸ் மேக் ஃபன் ஆஃப். எவ்வளவு நாள் கத்துவ? இந்த மாதிரி இன்னும் 100 விஷயம் கலப்புவாங்க. இங்க செல்ஃப் எடுக்காது.